Hi, this is 360 Tesla YouTube channel. 2026ல வரப்போற குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிலிமினரி சிலபஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 175 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் அண்ட் 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மென்டல் அபிலிட்டிக்கும் வந்து உங்களுக்கு இருக்கும். குரூப் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் அண்ட் அடுத்து வர 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மென்டல் அபிலிட்டி இருக்கும். லைக் குரூப் 4ல உங்களுக்கு கட்டாய தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 75 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் அண்ட் as usual 25 கொஸ்டின்ஸ் வந்து மென்டல் அபிலிட்டி இருக்கும். அண்ட் உங்களுக்கு கட்டாய தமிழ் அந்த இதில் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் எழுதி தான் ஆகணும். நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள்ஸ்க்கு மட்டும் 100 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் ப்ரிஃபரபிளாக கொடுக்குறாங்க குரூப் 4ல. ஃபர்ஸ்ட் குரூப் 1ல இருக்கக்கூடிய ஜென்ரல் சயின்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர், பவர் ஆஃப் ரீசனிங், ரோட் லேர்னிங் விசஸ் கான்செப்சுவல் லேர்னிங், சயின்ஸ் as a tool to understand the past, present and future, nature of universe, general scientific laws, mechanics, properties of matter, force, motion and energy, everyday applications on the basic principle of mechanics, electricity and magnetism, light, sound and heat, nuclear physics, laser, electronics and communication, elements and compounds, acids, bases, salts, petroleum products, fertilizers, pesticides, main concept of life science, classification of living organism, evaluation, genetics, physiology, nutrition, health and hygiene, human diseases, environment and ecology, லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது கலந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப் 1 ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, குரூப் 2ஆக இருந்தாலும் சரி, குரூப் 4ஆக இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பரில் வர சயின்ஸ் நியூஸஸை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் அது போக நம்ம 10th வரையும் இருக்கக்கூடிய பேசிக்ஸை நம்ம படிச்சுக்கலாம். அண்ட் அதே தான் குரூப் 2ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. லைக் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர், பவர் ஆஃப் ரீசனிங், ரூட் லாங்குவேஜ் விசஸ் கான்செப்ட், மோர் ஓவர் சேம் உங்களுக்கு அதே தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி நம்ம குரூப் 4 சிலபஸ்க்கு வந்தாலும் உங்களுக்கு நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் அண்ட் மோஷன், force, pressure and energy, everyday applications of the basic principle of mechanism, electricity, magnetism, light, sound, heat and nuclear physics in our daily life, elements and compounds, acid, bases, salt, petroleum products, fertilizers, pesticides, metallurgy and food adulterations, main concept of life science, classification of living organism, evaluation, genetics, physiology, nutrition, health and hygiene, human diseases, environmental science, latest invention in science and technology, current affairs. Moreover உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணுத்துலையுமே உங்களுக்கு சேம் சிலபஸ் தான் வந்து வந்திருக்கும். லைக் நீங்கள் குரூப் 1ஓட சயின்ஸ் படிச்சீங்க அப்படின்னாலே போதும், உங்களால் குரூப் 2 அண்ட் குரூப் 4 உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். இல்லை எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொஞ்சம் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதுவுமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிட்டு வந்துடும். நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு அதில் கவர் ஆகிட்டு வந்துடும். இன்னும் மார்க் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குரூப் 1க்கு 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. குரூப் 2க்கு 2Aக்கு 5 கொஸ்டின்ஸ் தான். லைக் குரூப் 4க்குமே 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த இடத்துல 5 கொஸ்டின்ஸுங்கிறதுக்காக நம்ம வந்து அத்தனை புக்ஸை நம்ம போட்டு ரெஃபர் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பேசிக் திங்ஸை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும். மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸ் நம்மளால 5 கொஸ்டின்ஸ்க்கு அட்டன் பண்ண முடியும். டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து நம்ம கட்டாயம் படிச்சு தான் ஆகணும். ஸோ அதில் வர சயின்ஸ் நியூஸை படித்தாலே நம்மளால் ஒரு லேட்டஸ்ட் இன்வென்ஷன் என்ன இருக்குது, இல்லை ஏதாவது ஃபேக்ட் ஏதாவது இருக்குதா, இந்த மாதிரி பார்த்தாலே நம்மளால் ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும் ஜென்ரல் சயின்ஸுக்கு. அப்படியே நம்ம ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவுக்கு வந்தோம்னா குரூப் 1ல நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு சிலபஸை பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன், ரெயின், வெதர் அண்ட் கிளைமேட், water resources, rivers in India, soils, minerals and natural resources, forest and wildlife, agriculture pattern, transport, communication, social geography, population, density and distribution, racial, linguistic group and major tribes, natural calamity, disaster management, environmental pollution, reasons and prevention measures, climate changes, green energy, ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து குரூப் 1ல கொடுத்துருக்காங்க. அதே தான் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன், ரெயின்ஃபால், லைக் இந்த மாதிரியான சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மோர் ஓவர் உங்களுக்கு சேம் டு சேம் தான் வருது. உங்களுக்கு நீங்கள் குரூப் 1 ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அகெயின் நான் சொல்கிறேன், குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஈஸியாக ஜியாகிரபி கிளைம் பண்ணிடலாம். அண்ட் குரூப் 2ஓட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது.
அண்ட் குரூப் 4க்கு உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸாக வரப்போகுது. கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு குரூப் 4க்கான ஜியாகிரபி சிலபஸ் கொஞ்சம் கம்மியாகும். குரூப் 1 அண்ட் குரூப் 2ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம இந்தியா லெவலில் நீங்கள் பார்த்துக்கணும். லைக் உங்களுக்கு பாப்புலேஷன் டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, குரூப் 1 ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க. குரூப் 2லையுமே உங்களுக்கு மெயினாக பர்டிகுலராக தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மெஷர்ஸுமே உங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் இப்போ படிக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் பார்க்குறப்ப ஆல் ஓவர் இந்தியாவுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி என்னென்ன இருக்குது ஒரு பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஆனால் குரூப் 4க்கு பர்டிகுலராக உங்களுக்கு தமிழ்நாடு அண்ட் இந்தியாங்கிறத வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ பர்டிகுலராக நீங்கள் தமிழ்நாடு அண்ட் இந்தியாவை மட்டும் பார்த்தா போதும், உங்களால் அந்த குரூப் 4க்கான வர கொஸ்டினை உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் வெயிட்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் தான். குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் வந்து வெயிட்டேஜ் ஜியாகிரபியில். அப்படியே நம்ம யூனிட் 3க்கு வந்தோம் அப்படின்னா குரூப் 1ல உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க குரூப் 1க்கு. அதே மாதிரி குரூப் 2க்கு 2Aக்கு உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. லைக் உங்களுக்கு அதே தான் உங்களுக்கு குரூப் 4லையும் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இதில் குரூப் 1ல நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தா, டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், மராத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகரா அண்ட் பாமனி கிங்டம், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சேலஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் சோஷியோ கல்ச்சர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, national renaissances, early uprising against British rule, Indian National Congress, emergency of leaders, B.R. Ambedkar, Bhagat Singh, Bharatiyar, V.O. Chidambaram, Jawaharlal Nehru, Kamarajar, Mahatma Gandhi, Maulana Abul Kalam Azad, Tandai Periyar, Rajaji, Subhash Chandra Bose, Rabindranath Tagore, other leaders பத்தி நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். Different mode of agitations, growth of satyagraha and military movements, communalism and partition, characteristics of Indian culture, unity in diversity, race, language, custom, India as secular state, social harmony, prominent personalized in various spheres, art, science, literature and philosophy, national symbols, eminent personalities and places in news, sports, book and authors with current affairs. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே வித் கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூ மஸ்ட் லேர்ன் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது மூலயமா உங்களால் இப்போ 25 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 10 கொஸ்டினாவது உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களுடைய அனலைசேஷன் பொறுத்து உங்களுக்கு 10 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. லைக் அதே மாதிரி தான் குரூப் 2லையும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் குரூப் 1 சிலபஸ் நீங்கள் படித்தோம்னாலே உங்களால் ஈஸியாக குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். உங்களுடைய எஃபர்ட்ஸ் எவ்வளோ உயர்வாக இருக்கோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். இப்போ நீங்கள் படிக்கிறதே நீங்கள் குரூப் 4க்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு அந்த போஸ்டிங் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பண்ணவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக படிச்சிருப்பாங்க. லைக் குரூப் 1 குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கு அவங்க படிச்சிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு குரூப் 4 வந்து டக்குன்னு கிளியர் ஆயிருக்கும். நம்ம குரூப் 4 ஸ்டாண்டர்ட் வந்து 10th லெவல்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து 10th லெவல்லேருந்து மட்டும்லாம் கேட்க மாட்டாங்க. 11th 12th இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் கொஸ்டின்ஸ், நியூஸ் பேப்பர் பேஸ்டில் இருக்கும். இந்த மாதிரி வச்சு தான் அவங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்தியன் பாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கு குரூப் 1க்கு, அண்ட் குரூப் 2க்கு 15 கொஸ்டின்ஸ் அண்ட் குரூப் 4க்கு 15 கொஸ்டின்ஸ். அப்போ இதுக்கு லைக் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலிட்டி தான். லைக் குரூப் 2க்கும் சரி, குரூப் 4க்கும் சரி, குரூப் 1க்கும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு பாலிட்டி கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், யூனியன் ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி, citizenship, fundamental rights, fundamental duties, DPSP, union executive, union legislature, state executive, state legislature, local government, panchayat raj, spirit of federalism, central state relationship, election, judiciary in India, rule of law, corruption in public life, anti-corporation, Lokpal, Lokayukt, right to information, empowerment of women, consumer protection forums, human rights charter, and political parties and political system in India, like with current affairs. இந்த மாதிரி உங்களுக்கு பாலிட்டிக்கான சிலபஸ் வந்து குரூப் 1 கொடுத்துருக்காங்க. மோரோவர் த சேம் வந்து உங்களுக்கு குரூப் 2க்கும் அண்ட் சேம் வந்து குரூப் 4க்கும் உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி பாலிட்டிக்கெல்லாம் ஹையஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எதில் படிக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து கண்டிப்பாக வரும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து வேர் டு ஸ்டடி வந்து நான் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ நம்ம சிலபஸ் டிகோட் மட்டும் டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்தியன் எக்கானமி யூனிட் 5 குரூப் 1க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்ஸ் வருது. இதுதான் உங்களுக்கு ஹையஸ்ட் குரூப் 1லேயே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹையஸ்ட் மார்க் வந்து கேரி பண்ணுறது வந்து எக்கானாமிக்ஸ் தான். ஸோ இந்த டேக்ஸு இதை பற்றிலாம் வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இதில் அதிகமாக வந்து வெயிட்டேஜ் வச்சு விட்ருக்காங்க.
Nature of Indian economy, 5 years plan models and assessment, planning commissions and Niti Aayog, source of revenue, Reserve Bank of India, fiscal policy and monetary policy, finance commission, resource sharing between union and state government, goods and services tax, structure of Indian economy and employment generation, land reforms and agriculture, application of science and technology in agriculture, industrial growth, rural welfare oriented programs, social problems, population, education, health, employment, poverty, human development indices in Tamil Nadu, and comparative assessment across the country. Impact of social reforms movement in the social economic development of Tamil Nadu, political parties and welfare schemes for various sections of people, rationale behind the reservation policy and access to the social resources, economic trend in Tamil Nadu, role and importance of social welfare schemes in social economic development in Tamil Nadu, social justice and social harmony as the cornerstone of social economic development, education and health system in Tamil Nadu, geography of Tamil Nadu and its impact on economic growth, achievements of Tamil Nadu in various fields, e-government in Tamil Nadu, public awareness and general administration, welfare-oriented government schemes and their utility, problems in public delivery system, current socio-economic issues and current affairs. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்கனாமிக்கோடைய இந்தியன் எக்கானமியோடைய சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி தான் குரூப் 2க்கும் த வாஸ்ட் சிலபஸ் ஃபார் எக்கானமி லைக் குரூப் 4 ஆல்சோ த சேம். கொஞ்சம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு படிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி கிளியர் த குரூப் 4. அப்படியே யூனிட் 6க்கு வந்தோம் அப்படின்னா யூ ஹாவ் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பாலிட்டிக் மூமெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு என்னன்னா 40 கொஸ்டின்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு லைக் இது உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த யூனிட் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடுடைய ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இதில் பேஸ் பண்ணி வரும். திருக்குறள் இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும் பேஸ்ட் ஆன் தமிழ்நாடு. இப்போ நம்மளுக்கு கீழடி, ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இதில் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கீழடி, ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரியான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நியூஸ் பேப்பரை படித்தோம் அப்படின்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய விஷயங்கள்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக நோட் பண்ணி நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா we can easily clear that. தமிழ் சங்கம் பற்றி, தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் தமிழ் சங்கம் ஏஜ் till the contemporary times, திருக்குறள், significance as a secular literature, relevance to everyday life, impact of திருக்குறள் on humanity, Tirukkural and universal value, relevance to socio-political, economic affairs, political content in Tirukkural, role of Tamil Nadu in freedom struggles, early agitations against British rule, role of women in freedom struggle, evaluation of 19th and 20th socio-political movements in Tamil Nadu, Justice Party, growth of rationalism, self-respect movement, Dravidian movement and principles underlying both these movements, contributions of Thandai Periyar and Perarinyar Anna. இந்த மாதிரி உங்களுக்கு யூனிட் 6 வந்து முடிச்சிருக்காங்க. யூனிட் 6 இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெயிட்டஸ்ட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு குரூப் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க. லைக் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு 20 கொஸ்டின் உங்களுக்கு வந்து வருது. அட் குரூப் 4க்கும் உங்களுக்கு என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் வெயிட்டஸ்ட் சப்ஜெக்ட்னு பார்த்துட்டு நம்ம அது பேஸ் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக மார்க்ஸ் வந்து அதிகமாக கெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படியே பார்ட் பி வந்தோம் அப்படின்னா மென்டல் அபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. லைக் ஒன்றும் இல்லை, இந்த ரீசனிங், ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இதில் வரப்போகுது. அண்ட் நீங்கள் குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய திங்கிங் பேசிஸில் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து நம்ம கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் புக்கை வச்சு மட்டும் நம்மளால் 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை மட்டும் வச்சு நம்மளால் இந்த போர்ஷன்ஸ் வந்து நம்மளால் 25க்கு 25 வந்து வாங்க முடியாது. உங்களுக்கு 10th SSLC ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. we can get the concept inside the book. அதுதான் இவங்க சொல்ல வருது. கான்செப்ட்ஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா புக்ஸ்லேருந்து நாங்கள் எடுத்துப்போம். they can change the number but they don't change the concept. அதே மாதிரி ப்ராப்ளம் சம்ஸ் எல்லாம் வந்து அவங்க எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இதில் அபிலிட்டிக்கு பார்த்தோன்னா 15 கொஸ்டின்ஸ், ரீசனிங் பார்த்தோன்னா 10 கொஸ்டின்ஸ். 25 கொஸ்டின்ஸில் நம்மளால 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புக்ஸை மட்டும், மேக்ஸ் புக்ஸை மட்டும் வச்சு படித்தே நம்மளால ஒரு 20 to 22 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டடாக வந்து போட்டு பார்க்கணும். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம போட்டு பார்க்கணும், 10th இருக்கிற கொஸ்டின்ஸையும் நம்ம போட்டு பார்க்கணும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக நம்ம புக்ஸ் வாங்கினோம்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கினோம்னாலும் நம்மளால இந்த இருக்கிற போர்ஷன்ஸை நம்மளால ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். லைக் சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, LCM,
ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசனிங்ல உங்களுக்கு லாஜிக்கல் பசில்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்பா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இதுல 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லைக் த சேம் உங்களுக்கு வந்து அதே தான் குரூப் 2லயும் அண்ட் குரூப் 4லயும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ we are coming to the main part. இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம 175 + 25 இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாலே போதும், இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம படிச்சாலே போதும். எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து எதுவுமே படிக்க வேண்டாம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் பார்த்துக்கணும். அண்ட் நம்ம சிலபஸ் இப்போ இத்தனை யூனிட்ஸ் இருக்குன்னா அந்த யூனிட்ஸ்க்கான ஒரு சிலபஸ் டீகோட் பண்ணி வச்சு நம்ம இந்தந்த புக்ஸ் படிச்சா இந்தந்த புக்ஸ்லாம் இதில் கவர் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அனலைசேஷன் நமக்கு வந்து வேணும். இந்த 175 + 25 இதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு வந்து ஈஸியா மார்க் வந்து கெயின் பண்ணிட முடியும் இன் ப்ரிலிம்ஸ்ல. அப்படியே நம்ம குரூப் 2 பக்கம் வந்தோம்னா இப்பதான் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் வந்து உங்களுக்கு கம்பல்சரிங்கிற ஒரு விஷயமே வந்து வருது. இதுல நம்ம பார்த்தது வந்து ஒன்லி 75-25 மட்டும்தான் உங்களுக்கு ஜிஎஸ் அண்ட் மென்டல் அபிலிட்டி. மிச்சம் இருக்கிற 100 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் ஐதர் இங்கிலீஷ் இதுல எது வேணா இருக்கலாம், நீங்க சூஸ் பண்றதுதான். நீங்க வந்து இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் இங்கிலீஷ், அண்ட் தமிழ் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க தமிழ்ல வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கான சிலபஸும் வந்து அவங்க வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கிராமர்ல 25 மார்க்ஸ் வருது. அதுல என்னென்ன வருது அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே யூனிட் 2ல பார்த்தோம்னா வொக்காபுலரி 15 கொஸ்டின்ஸ் வருது, ரைட்டிங் ஸ்கில்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் வருது, அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வருது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வருது, டிரான்ஸ்லேஷன் ஒரு 5 கொஸ்டின் வருது, லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வருது. எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிராமர் புக்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கிராமர் புக்ஸ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்க்கணும். இங்கிலீஷ்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும், அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இதெல்லாம் பார்த்தோம்னாலே நம்மளால ஈஸியா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்ங்கிற ஒரு விஷயத்த கிளியர் பண்ண முடியும். அண்ட் கம்பேரிட்டிவ் டு ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சிலபஸ் கொஞ்சம் ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். ஆனா தமிழ் வந்து கொஞ்சம் வாஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே ஜென்ரல் தமிழுக்கு வந்தோம் அப்படின்னா இலக்கணம் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கு, சொல்லகராதி 15 கேள்விகள் கொடுத்துருக்காங்க, அண்ட் எழுத்து திறன் வந்து 15 கேள்விகள் கொடுத்துருக்காங்க, கலை சொற்கள் 10 கேள்விகள் கொடுத்துருக்காங்க, வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் வந்து 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எளிய மொழிபெயர்ப்பு வந்து 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும்ல வந்து உங்களுக்கு 15 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் வாஸ்டான சிலபஸ். நீங்க லிட்ரரி ஒர்க்ஸ்ல வந்து அந்த 15 கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த போயம்ஸ் அண்ட் ப்ரோசஸ்லயே உங்களுக்கு கவர் ஆயிருது. ஆனா இதுல வந்து பர்டிகுலரா இதுலதான் இருக்கு அதுலதான் இருக்குங்கிறது நமக்கு எதுலையுமே வந்து நமக்கு சொல்லல. இந்த லெசன் எக்ஸாக்டா இதுல இருக்கு அப்படின்னு. இப்ப நமக்கு புறநானூறுன்னு இதுல கொடுத்துருக்காங்கன்னா புறநானூறு வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ல மட்டும் இருக்க போகுது. வி ஹாவ் டு சர்ச் இட் அண்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் இட். இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து ஒன்னாக்கி படிச்சா மட்டும்தான் நம்மளால தமிழ் வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும். ஆனா கம்பேரிட்டிவ் டு இங்கிலீஷ் தமிழ் வந்து நம்மளால சில விஷயத்த ஓனா கூட நம்மளால யோசிச்சு எழுத முடியும் இங்கிலீஷை கம்பேர் பண்றப்போ. ஸோ எது பெஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட முடியாது. சிலவங்க இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா இங்கிலீஷ்ல நம்ம எழுதிக்கலாம் 100 மார்க்ஸுக்கு, தமிழ் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா நம்ம தமிழ் வந்து சூஸ் பண்ணி. நம்ம அப்படியே குரூப் 4க்கு வந்தோம்னா இதுல கட்டாய தமிழ் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு இலக்கணம், சொல்லகராதி, எழுத்துத்திறன் அண்ட் கலை சொற்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளுதல், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு அண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 7 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்ல கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. இதுல டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் தே ஆர் நாட் கம்ஃபர்டபிள் வித் தமிழ் தே கேன் சூஸ் இங்கிலீஷ். மெயினா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2க்கு மட்டும்தான் வந்து மெயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அண்ட் குரூப் 4க்கு உங்களுக்கு மெயின்ஸுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நீங்க வந்து இந்த ப்ரிலிமினரியில மார்க் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு. குரூப் 1 குரூப் 2க்கு வந்து உங்களுக்கு செகண்டரி ஸ்டேஜ், அதாவது மெயின்ஸுங்கிற ஒரு ஸ்டேஜ் வச்சு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. இந்த குரூப் 1 குரூப் 2ல பார்த்தீங்கன்னா வந்து மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வச்சு அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக குரூப் 1 அண்ட் குரூப் 2ல மட்டும்தான் இன்டர்வியூங்கிற ஒரு 3rd ஸ்டேஜ் இருக்கு. குரூப் 2A வந்து இன்டர்வியூ வந்து கிடையாது. மெயின்ஸ் எழுதினாலே உங்களுக்கு வந்து அந்த குரூப் 2Aல போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் குரூப் 1 குரூப் 2க்கான மெயின் சிலபஸ் பற்றி பார்க்கலாம். அன்டில் தென் பை.